சிலுவையை தோளில் சுமந்தார். கல்லறையை காலி செய்தார். பாவிகள் அவராலே மீட்புற்றனர். பரத்திற்கு வழியமைத்து ஏறினார். பாவிகள் பரிசுத்தமடைந்து நித்திய ஜீவனின் வழி அறிந்தனர். உங்களோடு என்றும் இருப்பேன் என்றார். நாம் அவரையும் இலவச மீட்பின் நற்செய்தியையும் நமது உள்ளத்தில் சுமக்கிறோமா? ஆவியானவரில் பலனடைந்து உலகெங்கும் சாட்சிகளாவோம். உயிர்த்தெழுந்தவரை உள்ளத்தில் தேடுங்கள், உயிரற்ற கல்லறையில் அல்ல. பாவ பாரங்களை தோளில் ஏற்றி பாதையில் நடந்தேன். பரிசுத்தரின் சிலுவைக் காட்சி பார்க்க நேர்ந்தது. என் பாரமனைத்தும் நீங்கிய உணர்வு, பரிசுத்தத்தை ஏந்திய உணர்வு. சிலுவை மரத்தின் அடியில் ஓர் விடுதலை, விதவிதமான பாவத்தின் விடுதலை அது. வல்லவர் விடுவித்தென்னை வா என அணைத்துக் கொண்டார். பாரம் நீங்கிய பின் என் பயணம் தொடர்ந்தது. பாதையில் 4 கால்தடங்கள். பயமின்றி பயணித்தேன், பாரமின்றி பயணித்தேன். பரிசுத்தத்தோடு பயணித்தேன், பரிசுத்தரோடு பயணித்தேன். வழி இதுவே, இதிலே நட என்ற வார்த்தையை காதுகள் கேட்க பயணித்தேன். வார்த்தை சொன்னவர் உண்மையுள்ளவர். வாழ்வெல்லாம் வழியில் உடனிருந்து நடத்துவார். வரவேற்க மரணமே வந்தாலும் ஜீவ வாழ்விற்கு வழியாக அவர் என்னோடு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள்.